வெல்கம் டு சாணக்கியாஸ் ஐஏஎஸ் அகாடமி விழுப்புரம். இன்னைக்கு நம்ம இலவச கிளாஸ் இலக்கணத்தை ஃபஸ்ட்டு நம்ம கிளியர் பண்ணிடணும். நம்ம ஏன் ஃபஸ்ட்டு இலக்கணம் எடுக்கிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இந்த குரூப் 4 நம்ம கிளியர் பண்ணோம்னா இப்போ நம்ம கையில் ஹார்ட்லி ஒரு 90 to 95 டேஸ் தான் நம்ம கையில் இருக்கு. இதுக்கான ஸ்மார்ட் பிளானை நான் பண்ணியிருக்கிறேன். இதுக்கான சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தமிழில் 100 out of 100 நம்ம எடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸில் கூட ஒரு 6 to 7 கொஷின்ஸ் ஹார்ட்லி தமிழ்லேருந்து வருது. அப்போ நியர்லி 107 கொஷின்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தமிழில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரிசல்ட்டை யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கு அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ் 25 கொஷின்ஸ், 25 out of 25 மேத்ஸில் எப்படி எடுக்கிறது. ஸோ அதுவும் நாங்கள் கிளாஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த இலக்கணத்தில் மொத்தம் இருக்கிற டாபிக்ஸை ஒரு 4 டாப்பிக்காக ஒரு நாளைக்கும் கிளாஸ் எடுத்து இந்த வீடியோ யூடியூப்பில் நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம் எவ்ரிடே. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இலக்கணத்தில் வர்ற கொஷின்ஸை ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் 100 out of 100 தமிழில் பண்ணிடலாம். நீங்கள் இதை தாண்டி என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் புக் 6லேருந்து 10th வரைக்கும் டெக்ஸ்ட் புக், முடிஞ்சால் 11th 12th சிறப்பு தமிழ். ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான். இதில் என்னென்ன டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோன்னா போயிடலாம் வாங்க. இலக்கணம் படிப்போம். இது எவ்வளோ ஈஸின்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கும். இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ற மாதிரி தமிழ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா வதுவை அப்படின்னு தமிழ் அழிச்சா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டால் திருமணம். இந்த டாபிக் பேர் பொருள் அறிதல். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் தமிழில் இலக்கணத்தில் பொருள் அறிதலை பார்க்க போகிறோம். ரைட்டா, பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வதுவை அப்படின்னா திருமணம், சாக்காடு அப்படின்னா வாகனம், அடுத்தது வசிலை அப்படின்னா விரைவில், அடுத்தது இருவிசும்பு. நான் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்டது எக்ஸ்பெக்டட் மட்டும் நான் படிக்கிறேன், மீதி நீங்கள் படிச்சுக்கோங்க. இருவிசும்பு அப்படின்றது செவிலித்தாய், இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. நிலமடந்தை கூட பெற்றத்தாய் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா துப்பு அப்படின்றது நல்லா கேட்டுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கொஸ்டினில் வந்திருக்கு. துப்புனா பவளம் அப்படின்றது நமக்கு தெரியணும். அடுத்தது வேரல் அப்படின்னா மூங்கில், இதுவும் கேட்டிருக்காங்க. மூளைனா கூகை அப்படின்றது கேட்டிருக்காங்க. கூரைன்றது கூறப்புடவை, அதையும் கேட்டிருக்காங்க. தாதன் அப்படின்றதும் கேட்டிருக்காங்க, அடிமை. அடுத்து உழைனா மான், அது கேட்டிருக்காங்க. பல்லவம் எனக்கு தெரிஞ்சு கேட்டிருக்காங்க, தளிர். காணல் அப்படின்னாலும் கடற்கரை. கரடம்னா மதம். மாருதம், மஞ்சள் மாருதம் வேண்டுமாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி மாருதம்னா காற்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமானது என்ன, எயிறு அப்படின்னு நம்ம கூட சொல்லுவோம். எகிரில் வீங்கி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். எயிறுனா பல்லு அப்படின்றத குறிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இசை அப்படின்னா புகழ்சீர். இதெல்லாம் நம்ம அந்த குருசு கேட்டிருக்காங்க. குருசுன்றது சிலுவை. அதே மாதிரி களிறு அப்படின்னா ஆண் யானை. குசுறு என்பது இது, களிறுனா ஆண் யானை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோரன் அப்படின்னா திருடன். சோரன்னா திருடன் அப்படின்னு வரும். கடியம்னா ஏளனம் அப்படின்னுவாங்க. மதுக்கரம் தேனி, இது கூட கேட்டிருக்காங்க. மதுக்கரம் தேனி கேட்டிருக்காங்க, நல்லா தெரியும் எனக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பொறுப்பு அப்படின்னா மலை, இதுவும் கேட்டிருக்காங்க. பொறுப்புன்றது மலை கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பொறுப்பு மலை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்குறவு அப்படின்னா வறுமை, இதுவும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பெற்றம் பசு, இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. அரிமானா சிங்கம், அது கேட்டிருக்காங்க. மணக்கூலி வரதட்சணை, இதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ விசும்பு அப்படின்னா ஆகாயம், அது நமக்கு தெரியணும். அம்புலினா சந்திரன் அப்படின்றது நமக்கு தெரியணும். எழிலினா மேகம். இதில் பார்த்தீங்கன்னா திருனா செல்வம். அதுக்கடுத்து அடைக்காய்னா பாக்கு. அதுக்கப்புறம் உகிர்னா நகம். இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் தெளிவாக படிக்கணும், ஒரு தப்பு கூட பண்ணக்கூடாது. இதை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஏரியாவில் சரியாக படிக்காமல், டெக்ஸ்ட் புக்கு பேக் சைட் சரியாக படிக்காமல் போய் இதில் தப்பு பண்ணிடுவாங்க. இது நம்ம ரிசல்ட்டை நம்மளை மாற்றி போடக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியா. அதனால் கூலம்னா தானியம், கூலிங் போட தப்பு. கூலம்னா தானியம் அப்படின்னு நமக்கு தெரியணும்.
இப்போ இந்த டாப்பிக்கை பொறுத்தளவு நம்ம பார்த்தது என்னென்னா, இப்போ பொருள் அறிதலில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6th to 12th வரைக்கும் டெக்ஸ்ட் புக்கில் தமிழில் பின்னாடி வர பொருள் அறிதலை நீங்கள் ஒரு தடவை பென்சில் அதில் டிக் அடிச்சிட்டாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். அதை தாண்டி டஃப்பாக வரும்னா, இப்போ நான் கொடுத்ததுலேருந்து தான் உங்களுக்கு டஃப்பாக வரும். 135 கொடுத்துருக்கேன். இதில் இருந்தே கண்டிப்பாக 1 or 2 கொஷின்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது டிகிரி லெவல் வரைக்கும் இது எடுத்தது தான் இந்த நோட்ஸு. என்னோட ஹேண்ட்மேட் நோட்ஸ் இது. ஸோ நம்ம எடுத்திருக்கோம். இதை வந்து நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? சரி, இப்போ நம்ம அடுத்த டாப்பிக்காக எதிர்ச்சொல் தருக அந்த டாபிக் போகிறோம். எதிர்ச்சொல் தருகையில் ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். இருந்தாலும் நமக்கு பேசிக்காக எதிர்ச்சொல் தரனா என்னன்னு நமக்கு தெரியணும். பாருங்கள், அறம் மரம்னு வருது. ரைட்டா? இப்போ இம்முன்னு முடியுது, மரம்லேயும் இம்மு முடியுது. மோஸ்ட் ஆஃப் த எதிர்ச்சொல் தருகையில் இப்படி தான் வரும். இப்போ தன்மை வெண்மை அப்படின்னு முடியுது. இதுவும் மயில முடியுது, அதுவும் முன் முடியுது. முன்வினை பின்வினை, இதுவும் நையில் முடியுது, அதுவும் நையில் முடியுது. இப்படி தான் வரும். ஒரு சிலது உங்களுக்கு எக்ஸம்ஷன் கேசஸ் என்னன்னா, வீரன் கோழை வந்துச்சா, அது நமக்கு தெரியணும். நினைந்து மறந்து உறவு பகை இதெல்லாம் வரல. பாருங்க எப்படி வருதுன்னு பார்த்துங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முடிந்த அடுத்து மலர்தல் கூம்புதல் அப்படின்னு வரும். இந்த பழி புகழ் இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. ஏன்னா நம்மளால் கரெக்டாக அந்த நேரத்தில் மைண்டில் ஞாபகம் வராது. பழி சொல்கிறது புகழ சொல்கிறது அப்படின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா பெற்றமை இழந்தமை அப்படின்னு தெரியும். அருமைக்கு ஆப்போசிட் என்னென்னா நமக்கு தெரியாது. ஸோ எளிமை, இது கொஞ்சம் டஃப்பானது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரிய எளிய இதெல்லாம் நம்ம ஓரளவு அடிச்சிடலாம். இறுதி தொடக்கம் நீங்கள் ஈஸியாக அடிக்கிறதுலாம் நான் சொல்லலை. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறத மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பார்த்துங்க. பைய அப்படின்னா என்னதுன்னா ஸ்லோன்னு அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா வேகமாகன்றது அதோட ஆப்போசிட்டு. ரைட்டா? அது மாதிரி நம்ம பார்த்தோம். தேவர்னா என்னது, அது பார்த்தீங்கன்னா இந்திரன் கொடுப்போம் ஆப்ஷனில். தேவருக்கு ஆப்போசிட்டு அசுரர் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஆடம்பரம் அப்படின்னா சிக்கனம் அப்படின்னு தெரியணும். அகத்து புறத்து ஓங்கியது தாழ்ந்தது. இந்த ஆடுவு மகடு இது அடிக்கடி கேட்குறாங்க. இதை மனப்பாடமாக படிச்சுக்கோங்க. இது வந்ததுன்னா இதான் ஆடுவு மகடு. மகடு கொடுத்தாலும் ஆடுவுன்னு அடிக்கணும். ரைட்டா? அடுத்தது முனிவு அப்படின்னது சினம் கோபம் அப்படின்னா விருப்பம்ன்றது அது. ரைட்டு? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலை கடை இது கூட முக்கியம். பிறர் தமர் பாருங்கள். பிறர் தமர்லாம் நமக்கு ஜென்ரலாக கொடுத்தா அடிக்க முடியாது. எக்ஸாம் ஹாலில் அடிக்க முடியாது. வீட்டில் வந்து அடிப்போம், எக்ஸாம் ஹாலில் அடிக்க முடியாது. ஸோ அதை நீங்கள் கான்சன்ட்ரேட்டடோட படிக்கணும். ரைட்டா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அகன்ற குறுகிய அண்மை சேமை. தளிர்னா அதோட ஆப்போசிட்டு சருகு. பார்த்தீங்கன்னா மேற்கொள்க கைவிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுமை செம்மை இதில் பார்த்தீங்கன்னா இந்த நோய்மை திட்பம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. நோய்மை திட்பம்ன்றது அடிக்கடி கேட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பழமை புதுமை இயற்கை சோம்பல், அடுத்தது ஏற்றம் இறக்கம், இது அது அதெல்லாம் வந்துடும். அடுத்தது பிறமொழி சொற்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் வாக்கியம் நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம 2 டாபிக் முடிச்சிருக்கோம். பொருளறிதல் ஒன்று, இன்னொன்று எதிர்ச்சொல். ஸோ எதிர்ச்சொல்லை பொறுத்தளவு நீங்கள் பழைய மாதிரியே தான் இப்போ நம்ம முடிச்சிட்டோம் டாப்பிக்கில். 6th to 12th வரைக்கும் டெக்ஸ்ட் புக்கில் இருக்க எதிர்ச்சொல் தருக படிச்சிருங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்துருக்கிறது ஒரு 86 கொஷின் 86 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இதிலேருந்து கொஷின்ஸு மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து இதிலேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் இந்த மெட்டீரியலை நாங்கள் பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரைட்? அடுத்து பார்த்தீங்கன்னா 3rd டாபிக் வந்து பிறமொழி சொற்கள் வாக்கியம். பிறமொழி சொற்கள் வாக்கியத்தில் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. இதில் நிறைய பேர் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நல்லா டேலண்ட்டாக இருப்பாங்க ஜெனரல் ஸ்டடீஸில். ஆனால் இந்த பிறமொழி சொற்களில் அவங்களால சரியாக பண்ண முடியாது. அதனால ரிசல்ட்டே இழப்பாங்க. சரி, எப்படி சார் ரிசல்ட் இழப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20,000 பீப்புள் நிற்பான். இல்லை சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினில் முடிஞ்சிடும். ஒரு கொஷின்லேருந்து இன்னொரு இப்போ பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ஒரு 170ன்னு வச்சுக்கோங்க. 171 முடிஞ்சிடும் ரிசல்ட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து ரொம்ப மோஸ்ட் வேல்யூபிளாக இருக்கும். ஸோ அப்போ பிறமொழி சொற்களை எப்படி பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், இப்போ நீங்கள் டைப்பிங் இன்ஸ்டியூட் அப்படின்னா என்ன பிறமொழி சொற்களில் கேட்டாங்கன்னா இருங்க, பிறமொழி சொற்களில் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, பிறமொழி அதை விட்டுருங்க. பிறமொழி சொற்கள் அது வராது, தமிழ் மொழியில் வரும். பிறமொழி சொற்கள் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கிராமம், இப்போ வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருக்கார், விஏஓ, அவர் என்ன சொல்லுவாங்க, கிராம நிர்வாக அலுவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராமம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் வில்லேஜ்ன்றதுக்கு என்ன பேருனா கிராமம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கிராமம் ஆக்சுவலாக சான்ஸ்கிரிட் வேர்டு, தட் இஸ் நாட் அ தமிழ் வேர்டு. அப்பப்போ கிராமம்ன்றது என்ன வரணும் அப்படின்னா
சிற்றூர் அப்படின்றது தான் கரெக்டான வேர்டு. ஸோ இதுக்கு தான் நம்ம பிறமொழி சொற்கள் வாக்கியம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மாமூல்னா வழக்கம், ஒன்று ஒன்றா பார்ப்போம். பிறமொழி சொற்களில் மாமூல்னா வழக்கம், நாஸ்டானா காலை உணவு, ரத்து அப்படின்னா சான்ஸ்கிரிட்டா அது நீக்கம், சர்க்கார் அப்படின்னா அரசு, ஜில்லானா மாவட்டம், ஜில்லாவுக்கே கலெக்டர் பவர்னு சொல்லுவாங்க. அடுத்தது கஜானா அப்படின்னா கருவூலம், அமுல்படுத்துறதுனா நடைமுறைப்படுத்துறது. இதில் பாருங்கள், உபன்யாசம்னா சமய சொற்பொழிவு, உபன்யாசம்னா சமய சொற்பொழிவு. இன்னொன்று வருமே பிரசங்கம்னா வெறும் சொற்பொழிவு, பிரசங்கம்னா வெறும் சொற்பொழிவு. உபன்யாசம் அப்படின்னா சமய சொற்பொழிவு. நீங்கள் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் கொடுப்போம், உபன்யாசமும் கொடுத்துருவான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் சமய சொற்பொழிவும் ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க, வெறும் சொற்பொழிவும் ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அப்போ நம்ம ஏமாந்துடக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் பிரசங்கம்ன்றது தான் சொற்பொழிவு, இது உபன்யாசம்ன்றது சமய சொற்பொழிவு. இது நம்ம அந்தளவுக்கு தெளிவாக இருக்கணும். பந்து மித்திரர் அப்படின்னா சுற்றமும் நட்பும், பஜனை கூட்டு வழிபாடு. அடுத்து நமஸ்காரம்னா வணக்கம், போஸ்ட் ஆஃபீஸ்னா அஞ்சலகம், கோஷ்டினா கூட்டம், சம்பிரதாயம்னா மரபு, தாலுக்கா ஆஃபீஸ்னா வட்டாட்சியர் அலுவலகம், பஜார்னா நமக்கு தெரியாது கடை தெரு. இப்போ இதில் பாருங்கள், நான் எப்படி பிரசங்கமுக்கும் அபிஷேகத்துக்கும் சொன்னோம்ல, அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அபிஷேகம் என்பது முழக்கு, கும்பாபிஷேகம் என்பது குடமுழுக்கு. இதில் பாருங்கள், அபிஷேகம்னு சொன்னால் வெறும் முழக்கு, கும்பாபிஷேகம்னா குடமுழுக்கு. அது நம்ம தெளிவாக இருக்கணும். ஏன்னா இது ஆப்ஷனில் கொடுத்தா அது கொடுப்போம், அது ஆப்ஷனில் கொடுத்தா இது கொடுப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்னா காவல் நிலையம், பிரசங்கம்னா நம்ம பார்த்துட்டோம் சொற்பொழிவு, பகிஷ்காரம்னா புறக்கணித்தல், விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல், அதெல்லாம் நமக்கு தெரியும். கர்வம்னா செருக்கு, கிராமம்னா சிற்றூர், நகரம்னா பேரூர், நல்லா பார்த்துங்க. பேட்டினா நேர்காணல், அந்நியர்னா அயலார். அந்நியர்ன்றது தமிழ் வார்த்தை கிடையாது, அயலார் என்பது தனி வார்த்தை, ஸோ தமிழ் வார்த்தை. அலங்காரம் என்பது ஒப்பனைன்னு வரணும், அம்பனைன்னு வச்சுருக்காங்க. அலங்காரம் என்பது ஒப்பனை. அடுத்தது ஆராதனைன்றது வழிபாடு, சாவினா திறவுகோல், ஜாமீன்னா பிணை, இங்கிலீஷில் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க, வேதம்னா மறை, கோடைனா நீதிமன்றம், அர்ச்சனைனா பாருங்கள், இது அடிக்கடி கேட்குறாங்க, அர்ச்சனைனா மலரிட்டு ஓம்புதல், மலர் இட்டு ஓம்புதல், மலர் திட்டு இல்லை தப்பாச்சிருக்காங்க, மலரிட்டு ஓம்புதல். உற்சாகம்னா விழா, வயதுனா அகவை, புஷ்பம்னா மலர், ஜலம்னா நீர், லட்சணம்னா அழகு, வஸ்துனா பொருள், கலாரசைனா கலைச்சுவை, பத்திரிகைனா செய்தித்தாள். ரைட். இப்போ நம்ம பிறமொழி கலந்த வார்த்தைகளுக்கான ஒரு சில முக்கியமான வார்த்தைகளுக்கான தமிழ் சரியான தமிழ் வேர்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்டா, அதை பண்ணியிருக்கோம். இதுவும் டெக்ஸ்ட் புக்கில் தான் கேட்குறாங்க. நீங்கள் டெக்ஸ்ட் புக்கு 6லேருந்து 12 வரைக்கும் இதை நீங்கள் ஒரு தடவை இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் வெரி கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். ஸோ இதுலேருந்து வர கொஸ்டின் நமக்கு மிஸ் ஆகாது. அடுத்தது ஆங்கிலத்திற்கு நேரான தமிழ் சொல். பார்த்தீங்கன்னா இது 4வது டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்திற்கு நேரான தமிழ் சொல்ல நமக்கு தெரியணும். மோஸ்ட் ஆஃப் த இங்கிலீஷ் வேர்டுக்கு நம்ம தமிழில் தெரியும், ஒரு சிலது நமக்கு தெரியாது. இப்போ ஹாஸ்பிட்டல்னா மருத்துவமனை நமக்கு தெரியும், இண்டஸ்ட்ரினா தொழிலகம் தெரியும், கம்பெனினா குழுமம் நமக்கு தெரியும். ஆனால் காஃபி பார்னா கொலம்பியாகன்னு யாருக்கும் தெரியாது. காஃபி பார் அப்படின்னா இந்த கொஸ்டின் கேட்பான், திஸ் இஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் மட்டும் தான் நான் படித்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். காஃபி பார்னா குலம்பியகம், டீ ஸ்டால்னா தேநீர் விடுதி நமக்கு தெரியும். டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்னா நம்ம என்ன பார்ப்போம், தட்டச்சு பயிலகம்னு பார்த்துருப்போம், அது தப்பு. தட்டு எழுத்து பயிலகம் என்பது சரியான வேர்டு. இது தமிழ்நாடு ஃபுல்லாகவே தப்பு பண்ணுவாங்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. பஸ் ஸ்டாண்டுனா பேருந்து நிலையம் நமக்கு தெரியும். பிரிண்டிங் ப்ரெஸ்னா அச்சகம், ஸ்டேஷ்னரி ஷாப்னா எழுதுபொருள் அங்காடி, மெடிக்கல் ஷாப் அப்படின்னா மருந்தகம், கோர்ட்டுனா நீதிமன்றம், போஸ்ட் கார்டு அஞ்சல் அட்டை, போஸ்ட் கார்டுனா அஞ்சல் அட்டை, ரெக்கார்டுனா ஆவணம், பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு, கடல் கடந்து பாஸ்போர்ட் வச்சு போகிறதால கடவுச்சீட்டு ஞாபகம் வச்சுங்க. விசிட்டிங் கார்டுனா காண்பிச்சீட்டு, செக்குனா காசோலை, அட்டண்டன்ஸ்னா வருகை பதிவேடு, ஆடியோ கேசட்னா வருகை பதிவு இல்லை, ஆடியோன்றது ஒலி, லைட்டில் சவுண்டு. அப்போ அதை என்ன பண்ணலான்னா ஆடியோ கேசட்டை நீங்கள் என்ன சொல்லலாம், ஒலிப்பேழை, ஆடியோ கேசட்டை ஒலிப்பேழை. அடுத்தது கம்ப்யூட்டரை வந்து கணனி அல்லது கணிப்பொறி. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ கேசட் வந்து ஒலி அப்படின்னா சவுண்டு பேழைன்னு அர்த்தம், ஒலி பேழை. இதே வீடியோ கேசட்னு வந்துச்சுங்க, ஒலி லைட்டுன்னு அர்த்தம், அந்த ஒலி பேழை. ஏன்னா ஸ்க்ரீனில் லைட்டு தானே தெரியுது, அதனால் அது ஒலி பேழை. கம்ப்யூட்டர்னா கணனி, சாக்பீஸ்னா சுண்ணக்கட்டி, ஜெராக்ஸ்னா ஒலிப்படி, ரிஜிஸ்டர் போஸ்ட்னா பதிவு அஞ்சல், அக்னாலஜ்மெண்ட் கார்டுனா ஒப்புகை சீட்டு, இன்லேண்ட் லெட்டர்னா உள்நாட்டு கடிதம், போஸ்ட் ஆஃபீஸ்னா அஞ்சலகம்,
இன்டர்வியூனா நேர்காணல், ஸ்டேஷன்னா நிலையம், ரயில்வே நிலையம்னா தொடர்வண்டி நிலையம், மெட்ராஸ் சிட்டினா சென்னை மாநகரம், டெவலப்னா முன்னேற்றம், growthனா வளர்ச்சி, ரெகுலர் அட்டண்டன்ஸ்னா ஒழுங்கான வருகை, ரிஜிஸ்டர்னா பதிவேடு, ஸ்ட்ரைக்னா வேலை நிறுத்தம், டாக்குமெண்ட்னா ஆவணம், கம்ப்யூட்டர் கோர்ஸ்னா கணிப்பொறி பிரிவு, யூனிவர்சிட்டினா பல்கலைக்கழகம், ஃபைனான்ஷியல் இயர்னா நிதி ஆண்டு, டிக்ஷனரினா அகராதி, ஜட்ஜினா நீதிபதி, சேஞ்சினா மாற்று, கவுண்டிங்னா எண்ணிக்கை, வீடியோ கேசட்னா ஒளிப்பேழை, கலெக்டர்னா சேகரிப்பு. இது பார்த்தீங்கன்னா கலெக்டர்னா எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வச்சுருவோம், மாவட்ட ஆட்சியர் தான், அவன் எல்லாம் காலி. ஸோ நாங்கள் கொடுக்குற கைடன்ஸில் நீங்கள் ஈஸியாக இதிலேருந்து தப்பிச்சிக்கலாம். கலெக்டர்னா ஜஸ்ட் சேகரிப்பவர், மாவட்ட ஆட்சியர்னு கொடுத்தாதான், இல்லை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு கொடுத்தாதான் மாவட்ட ஆட்சியர் வரணும். அடுத்தது எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம், கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட், நன்னடத்தை சான்றிதழ், சென்ட்ரல் கவர்மெண்ட், நடுவண் அரசு, பேக்கிங் சார்ஜ், கட்டுமான தொகை. மூடி டைப் அப்படின்னா மன வேறுபாட்டினன். இந்த கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க. மூடி டைப்னா மன வேறுபாட்டினன். இர்ரெகுலர்னா ஒழுங்கின்றி. இந்த பாருங்க, கிளாஸ் விண்டோ அப்படின்னா கண்ணாடி சாளரம். வீட்டில் இருக்க மாடியில் இருக்க ஜன்னல் தான் கண்ணாடி சாளரம்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். கன்சியூமர்னா நுகர்வோர், கேன்டீன்னா சிற்றுணவகம், ட்ராமானா நாடகம். இதோட நம்ம 4 டாப்பிக்கை முடிச்சிருக்கோம். இந்த 4 டாப்பிக்கை நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டாபிக் பண்ணும்போது மட்டும் நான் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டேன், அதை கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணிங்க. அது இம்பார்ட்டன்ட் மட்டும் பொருள் எழுதல் பார்த்துங்க. டெக்ஸ்ட் புக்கை மட்டும் படிங்க, யாரோட மெட்டீரியலும் படிக்காதீங்க. இதுதான் என்னோட பெஸ்ட் அட்வைஸ். டெக்ஸ்ட் புக்கில் பேக் சைடு இருக்கிறது எல்லாம் படிங்க. அதை தாண்டி உங்களால் டஃப்பாக இருக்கிற விஷயம் தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி வர விஷயத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடலாம். நீங்கள் எங்கள் கிளாஸை, அதுவும் என் கிளாஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 100 out of 100 தமிழ்லையும், மேத்ஸில் 25 out of 25 நான் எடுக்கிறது எப்படின்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் வாட்சிங் திஸ். நீங்கள் இதெல்லாம் பார்த்ததுக்கு நான் உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் சாணக்கியாஸ் ஐஏஎஸ் அகாடமி விழுப்புரம், நீங்கள் இதை ஷேர் பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக டெவலப் ஆகும். ஸோ நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் பயங்கரமான ஹார்ட் ஒர்க் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் எங்களால் பெரிய லெவலில் நாங்கள் ரீச் ஆக முடியும். எங்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட கிளாஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எத்தனையோ பேர் யூடியூப் சேனல் நாங்கள் ரன் பண்ணுறாங்க. நாங்கள் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இங்கேருந்து படித்து அட்லீஸ்ட் ஒரு 500க்கு மேலே ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. ஒரு 12 வருஷமாக இயங்குகிற இது ஒரு அகாடமி. இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி ஒன்ஸ் அகைன். அடுத்த இலக்கண கிளாஸில் நம்ம மீதி இருக்க 4 டாப்பிக்கை பார்ப்போம். இலக்கண குறிப்பு மேஜராக, நெக்ஸ்ட் டாபிக் இலக்கண குறிப்பு மட்டுமே ஒரு டாப்பிக்காக நாங்கள் மேஜராக நடத்துகிறோம். ஏன்னா அதுலேருந்து தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓமைக்கும் ஓமேயத்துக்கும் பிரச்சனை வரும், எண்ணுமைக்கும் உண்மை தொகைக்கும் பிரச்சனை வரும், அடுக்கு தொடர் இரட்டை கிழக்கு பிரச்சனை வரும். ஸோ இதை மாதிரி நம்ம இந்த பிரச்சனையான ஏரியா மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸாமில் இதெல்லாம் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எங்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். நாளைக்கு கிளாஸில் நான் உங்களை எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.